இன்றைக்கி எங்கள் ஆத்தில் வித்தியாசமாக ஒரு கீரை கூட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். கூட்டெலாம் வெறும் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சிட்டு. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதனால் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வேணுங்கிறது ஒரு கட்டு அரைக்கீரை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி முன்னாடி டைம் சேவ் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது மாதிரி வேக வச்சுருக்கேன். கீரையை உப்பு போட்டு இது போல் வேக வச்சுக்கணும் இல்லையா? ஆமாம், ரைட். கீரையை வேக வச்சுக்கணும். அப்புறம் அந்த கருவேப்பிலை, வெத்த மிளகா, கொஞ்சோண்டு அரிசி கெட்டியாகிறதுக்காக கொஞ்சோண்டு அரிசி, ஜீரம் இதை வந்து அரைச்சிக்கணும். இதை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை அரைக்கிறதுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். மிளகா வத்தல், அரிசி துளியோண்டு, அப்புறம் ஜீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை. நிறைய கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை, மிளகா வத்தல், கொஞ்சோண்டு அரிசி, ஜீரம் இதை வந்து நல்லா வறுத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலையும் அரைக்க ஆமாம், வறுக்க வேண்டாம், அதை பச்சையாகவே போடலாம். போட்டு அரைச்ச பேஸ்ட்டு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் தயிரை வந்து கட்டி இல்லாமல் தயாராக ஒரு என்ன சொல்கிறது, நல்லா மசிச்ச மாதிரி வச்சுக்கணும். ஓகே ஓகே, கட்டி இல்லாமல். ஓகே, இது தயிர், இது அரைச்ச விழுது, இதெல்லாம் தான் சாமான். ஜீரகம், மிளகா வத்தல், கொஞ்சோண்டு அரிசி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சு பேஸ்ட். இது கருவேப்பிலையெல்லாம் வதக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே போட்டு அரைக்கலாம், வாசனையாக இருக்கும். அப்புறம் தயிரை இது மாதிரி கடைஞ்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் தயிரை கடைஞ்சி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போடுவேன், தேவையான அளவு உப்பு கூட அளவு சொல்ல முடியுமா? இல்லை, எதில் போடணும்? அப்புறம் கடைசியில் உப்பு வேணும், மறந்துடுவேன் இல்லையா? அவ்வளோதான். தேவையான பொருள்லாம் இருக்குது. கீரையை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அலம்பிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை அரைச்சிடலாம். நீங்கள் டைம் சேவ் ஆகும்னு நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கேன். மிளகா வத்தல், துளியூண்டு அரிசி, ஜீரம், மிளகா வத்தல் ஒரு 5-6 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இதை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அப்புறம் தயிரை வந்து இது மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேன். கடைஞ்சின்னா கட்டி இல்லாமல் அவ்வளோதான். வெறும் தயிரை போட்டு இது பண்ணுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது வேறு இருக்குது. இது சொல்லிட்டேன். அது பெருங்காயம் நமக்கு வேணுன்னா போட்டு வேணுன்னா துளி போட்டுக்கலாம். அதை வந்து இந்த உப்பு போட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரைச்சதை இந்த வேக வச்சுருக்க கீரையோடு சேர்க்கணும். நல்லா வெந்துருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கும். உப்பு போட்டு வேக வச்சா பச்சையே மாறும். உப்பு போட்டதுனால பச்சையாக இருக்குது. உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால கலரே மாற்ற பாருங்க. ஓகே. ஜனனி சொல்லுவோம், உங்களுக்கு எப்படி இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கணும். உண்மையாகவே அது வேறு ஒன்றுமே இல்லை, உப்பு போட்டு வேகணும். உங்களுக்கு சோடா தேவைன்னா துளி கொண்டு போடலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற இதை அதில் விட்டுணும். அதை கலக்கிக்கணும். வெங்காயம் அவ்வளோதான். அப்புறம் தேவையான உப்பையும் ஏற்கனவே உப்பு இருக்காது பார்த்துருக்கோம், கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மோர்லாம் விட போடுறோம்ல, அவ்வளோதான். இது கொதிச்ச உடனே இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு போட்டணும். அப்புறம் இந்த தயிர் இருக்கு இல்லையா, இதை விட்டான அணைச்சிடணும். நான் திணிஞ்சு போகும் இல்லையா, சூடு அணைய சிம்மில் வச்சு நம்ம உள்ள இது பண்ணுறோம். இது கொதிக்கலாம் வேண்டாம், திரிஞ்சு போயிடணும். தயிர் உப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா,
சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசனம் போகிறதுக்காக. கொஞ்சம் சிம் அவ்வளோதான். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு அரிசி விட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தரைச்சிக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். அது இப்போ தாளித்து கொட்டுக்கிற தேங்காய் எண்ணெய். இன்னும் கொதிக்கலையா? இல்லை, அதுக்குள்ளே இது பண்ணு. தாளித்து கொட்டுங்க. தண்ணி போகணும்ல. நீங்கள் பேர் என்ன? கீரை மோர் கூட்டு. கீரை மோர் கூட்டு. இது ஏற்கனவே மோர் கூட்டு வந்து வெறும் தேங்காய் ஜீரம் பச்சை மிளகா வச்சு அரைச்சி பண்ணுறது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது கீரை மோர் கூட்டு. இது வித்தியாசமாக இருக்குது. புளிப்பு வேணுன்னா தக்காளி கூட போடலாம். ஆமாம், இன்னும் கொதிக்கணும். தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கோம். இருக்கிறது கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு. கொதிச்சு இது தாளிச்சு போட்டு அதில் கூட வேண்டியது. அவ்வளோதான். புளிப்பு வேணுன்னா 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம். முடிஞ்சதா? மோர் கூட்டு, கீரை மோர் கூட்டு தயார். கீரை மோர் கூட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இல்லை, இதோட ரசம் எல்லாம் உண்டு. புடலங்காய் கறி ரசம் இன்னும் இதாங்கிற எல்லாம் தான் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.